யார்கிட்டயுமே ஷேர் பண்ணலை. எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் கூட இருந்திருக்காங்க. இந்த பூஜை அப்போ கூட யாருக்குமே தெரியாது தீச்சட்டி சாமி வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்களேன், சாமி வந்து சைகை கட்டுறாங்களா, அது வந்து உள்ளேருந்து சந்தனமும் மாலையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கடைசியில் இவங்க தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஆனால் என்ன, அந்த செட்டு வந்து ஊருக்குள்ளே அடித்து முடிச்சிட்டாங்க. சாமி சொன்னது சொந்த ஊருக்குள்ளே எல்லா பக்கமுமே அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சுற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஊரை. ஆனால் வந்து முன்னாடியே இந்த தசரா செட்டு இறங்கி காணிக்கெல்லாம் வசூல் பண்ணிட்டாங்க. இனிமேல் எப்படி உள்ளே போகிறது ஊருக்குள்ளே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாமி வந்து இவங்களே தனியாளாக அந்த தீச்சட்டியை தூக்கிட்டு, என் அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு தான் வருவேன், அவங்க எல்லையெல்லாம் நான் சுற்றிட்டு தான் வருவேன்னு இந்த சாமியே தனியாக தீச்சட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சாமி சொன்ன மாதிரியே தீச்சட்டியை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக குலசையில் போய் கடற்கரையில் இறக்கி வச்சுட்டாங்க.